நம்மளோட லெட்ஸ் குக் அண்ட் ஈட் சேனலில் இன்றைக்கி கொங்கு நாட்டு ஸ்பெஷல் சிக்கன் பள்ளிப்பாளையம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/2 கிலோ சிக்கனை நல்லா கழுவிட்டு அதில் கொஞ்சோண்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா பிசைஞ்சு மேரினேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 10-12 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு விரல் அளவுக்கு உள்ள இஞ்சியை நான் 4 துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். ஒரு 5-6 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஓரளவுக்கு கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு அது பொரிஞ்சதும் கொஞ்சோண்டு சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு, ஏன்னா சோம்பு அதில் சேர்க்கலை, நம்ம இதில் மட்டும்தான் சேர்க்குறோம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு 1/2 கிலோ சிக்கனுக்கு 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வரமிளகா, அதுதான் இங்கே இந்த பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கே காரம். அதனால் வரமிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு வேளை குழந்தைங்களாம் சாப்பிடுவாங்க, அதிகமான காரம் வேணான்னா அந்த மிளகாயில் இருக்கிற அந்த விதையை எடுத்துகிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் விதையோடு தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அதை லைட்டாக வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாவை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம மஞ்சத்தூள் உப்பு போட்டு மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை இதில் ஆட் பண்ணிடலாம். முதல்ல தண்ணி சேர்க்காமல் நல்லா கிண்டி விட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு, ஏற்கனவே சிக்கனில் உப்பு போட்டிருக்கோம், இப்போது அது போக தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அந்த மிக்ஸி ஜாரை மாத்திரம் லைட்டாக தண்ணி ஊற்றி கழுவி அதில் ஊற்றி நம்ம மூடி வச்சு 10 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்மளோட ரொம்பவே சூப்பரான பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. அதில் கருவேப்பிலை மல்லியில் தூவி விட்டு நல்லா ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டால் அவ்வளோதான். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது அதிகமான பொருட்கள் சேர்க்கலை, உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ட்ரெடிஷ்னலான ரெசிபி இது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லெட்ஸ் குக் அண்ட் ஈட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பள்ளிப்பாளையம் சிக்கனை நீங்கள் ரைஸு சப்பாத்தி எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்க்யூ.